மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய பேர் சொல்ற ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா, மேடம் திடீர்னு தலை சுத்துது, நான் நின்றுட்டு சமைச்சிட்டே இருக்கேன் தலை சுத்துது, இல்ல நடந்து போயிட்டே இருக்கேன் ஒரு ஓரமா என்னை தள்ளி விடுது, திடீர்னு எனக்கு மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம்? நிறைய பேருக்கு, அதாவது முக்கியமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நடந்து போயிட்டே இருக்கேன், திடீர்னு கண் இருட்டுது, தலை சுத்துது. அடுத்து நான் நின்றுட்டு குக் பண்ணிட்டு இருக்கேன், தலை சுத்துது. ஏதாவது ஒரு புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு தலை சுத்துது. ஒரு 5 minutes அப்படியே கேரா இருக்கு, என்னால முடியல, திரும்ப எனக்கு நார்மல் ஆகுது. இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. இது எதனால இந்த மாதிரி திடீர்னு தலை சுத்தல் வரும்? இந்த மாதிரி வரக்கூடிய தலை சுத்தல், இந்த கிடினஸ் அப்படின்னு சொல்றோம், இதனால நமக்கு பின்னாடி ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? பிற்காலத்துல சிவியரா ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? ஒருவேளை இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்குன்னா என்னென்ன சித்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கலான்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா தலை சுத்தல் வந்து ஜென்ரலா நம்ம சொல்லுவோம், நீ வீக்கா இருக்கிற, அதனால தலை சுத்தல், ரத்தம் இல்லாம இருக்கும், தலை சுத்தல் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பெரும்பாலும் ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு தலை சுத்தல் வரதை நம்ம பார்க்க முடியுது. அனிமியா, அதாவது ரத்த சோகை. இப்போ நிறைய பெண்களுக்கு 10ல் 8 பெண்களுக்கு நிச்சயமாக ரத்த சோகை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா 6-7 கிராம் தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி இருக்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு செயல்னு சொல்லுவோம், ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா காலப்போக்கில் இது என்ன ஆகும்னா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைய 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 நம்ம பாடியில இந்த மாதிரி பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். திடீர்னு இந்த மாதிரி தலை சுத்தல் ஏற்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம பாடியில பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் லெவல் குறையும் பொழுது தலை சுத்தல் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, நம்ம கழுத்து பகுதியில ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன் இருக்கு, எலும்பு தேய்மானம் இருக்கு, எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ரத்தத்தையோ இல்ல ஆர்டரிஸ், பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு தலை சுத்தல் ஏற்படலாம். அடுத்து முக்கியமா நம்ம பிரெயின்ல பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பகுதியில ஹெமரேஜ், ரத்த கட்டுக்களோ இல்ல காயங்களோ, அடிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பொழுது தலை சுத்தல் ஏற்படும். சரிங்க, இப்ப இந்த மாதிரி எனக்கு தலை சுத்தல் ஏற்படுதுன்னா அடுத்து என்ன பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, முக்கியமாக இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கார்டியாக் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி தலை சுத்துது, திடீர்னு எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடுது, வேர்வை அதிகமா எக்ஸஸா எனக்கு ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு. இந்த வலிப்பு நோய் வருவதற்கு முன்னாடி நமக்கு இந்த கண்டிஷன் ஏற்படும். அதாவது தலை சுத்தல் ஏற்படுறது, திடீர்னு அதிகமான ஸ்வெட்டிங், எக்ஸஸ் ஸ்வெட்டிங் வர்றது, சாப்பிட்ற உணவு சரியாம இருக்கிறது, கண்ணு இருண்டு போறது, டபுள் விஷன் தெரியறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வலிப்பு நோய் வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா லோ பிரஷர் அப்படின்னு சொல்றோம், பிளட் பிரஷர் ரொம்ப கம்மியாகும் போது தலை சுத்தல் ஏற்படும். அதே சமயம் ஹை பிளட் பிரஷர் இருக்கக்கூடியவங்களுக்கும் தலை சுத்தலானது ஏற்படும். இதே மாதிரி லோ பிபி, அதே மாதிரி லோ சுகர், ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு குறையும் பொழுது இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நமக்கு தலை சுத்தல் ஏற்படுது. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் கண்டிஷன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் குறைய குறைய தலை சுத்தல் ஏற்படும். ஃப்ளூயிட்ஸ் குறைதல்னா என்னது? நம்ம ஏசிலேயே ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம், இல்ல நிழலே உட்காந்து ஒர்க் பண்றோம்னா பாடியில எக்ஸஸா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நமக்கு எவாபரேட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது மெட்டபாலிசம் முடிஞ்சு ட்ரை ஆகும்போது, உடல்ல ஃப்ளூயிட் இல்லாம ட்ரை ஆகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நமக்கு தலை சுத்தல் ஏற்படலாம். ஒருவேளை தலை சுத்தல ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸா விடுறோம் அப்படின்னா பிற்காலத்துல நமக்கு எபிலெப்சியோ இல்ல இருதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ, அடுத்தது பார்த்தா டைஜஷன் இஷ்யூஸ் இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனவே தலை சுத்தல் இருக்குன்னா அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எடுத்து அதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்ப பொதுவா தலை சுத்தல் இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள்? பொதுவா இப்போ ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, ஐயோ எனக்கு தலை சுத்துது அப்படின்னா என்ன உணவு அவங்க எடுக்கக்கூடாது? அதிகமான உப்பு, எண்ணெய், அசைவ உணவுகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி உப்பு, எண்ணெய், அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு வந்தோம்னா பிளட் பிரஷர் மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு, ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம அதிகமா உணவுகளை எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, அதை கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்க எடுக்க தலை சுத்தல் அப்படின்ற மயக்கம், இந்த கண்டிஷனும் ஏற்படும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள்,
நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கும் பொழுது தலை சுத்தல் ஏற்பட்டுச்சுனாலும் அதற்கான தகுந்த சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இதற்கு முக்கியமாக நம்ம உணவில் கீரைகளை நிறைய எடுத்துட்டு வரணும். நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் கருப்பு முறைப்படி எடுக்கணும். அது நாட்டு நெல்லிக்காய் எடுத்தா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை எடுக்கணும். அது கீரை வகைகள். ஸ்பெஷலா இதுல பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, தவசிக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, லட்சக்கொட்டை கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை உணவில் நிறைய எடுக்க நமக்கு என்ன ஆகும்னா நம்ம தலை சுத்தல் ஏற்படாமல் நமக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அயன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது பழ வகைகள் பார்த்தோம்னா டெய்லி 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதோட முக்கியமா பார்த்தோம்னா அத்திப்பழம், அதுக்கப்புறம் மாதுளை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். முருங்கை கீரையை உணவில் நிறைய எடுத்துட்டு வரணும். இப்போ ஹை பிபி இருக்கு, எனக்கு இதனால அதிகமா தலை சுத்தல் இருக்குன்றவங்க எலுமிச்சை பழம், நாரத்தம் பழம் இதை உணவுல நிறைய சேர்த்துக்கலாம். அடிக்கடி நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டு உப்பு இல்லாம அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம். நாரத்தம்பழம் இதுவுமே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பீஸால ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நாரத்தம்பழம் சாறு எடுத்து இதுல வெல்லம் சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஹை பிளட் பிரஷர் இருக்கக்கூடியவங்க இதை சாப்பிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன், இந்த பாகு மாதிரி இருக்கும் மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம், இதை டெய்லி ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு வரும்போது ஹை பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சீரகம், சோம்பு இது ரெண்டுமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இந்த சீரகம் சோம்பை பவுடர் பண்ணி வச்சுட்டு வெந்நீர்ல கலந்து குடிச்சாலும் இதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு இருக்கும். இதையும் தாண்டி ரொம்ப நாளா எனக்கு தலை சுத்தல், மயக்கம் இருக்கு, கண் இருட்டிட்டு வருது, ஒருவேளை வலிப்பா இருக்குமா, இல்ல பக்கவாதம் வருவதற்கான அறிகுறியா இருக்குமா, இல்ல கார்டியாக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குமானா இதற்கான தகுந்த சித்த மருந்துகளும் எடுக்கணும். இப்ப வலிப்பு நோயா இருக்கட்டும், அதற்கான ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கொடுக்கும்போது இது எல்லாம் வலிப்பு நோய், ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதமாக இருந்தாலும் நம்ம ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும். ஸோ சாதாரணமாக ஏற்படக்கூடிய தலை சுத்தல் தானே, கண்ணீர்த்தல் தானே அப்படின்ட்டு நம்ம கேர்லெஸ்ஸா இல்லாம இதற்கான தகுந்த சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் எடுக்கும்போது தலை சுத்தல் வராமலும் அதனால் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகள் வராமலும் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.